ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் உடல் அவரது சொந்த ஊரில் மத முறைப்படி இன்று அடக்கம் செய்யப்பட்டது. இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு அதிபருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அஜர்பைஜான் நாட்டில் அனைத்தரப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று நாடு திரும்பிக் கொண்டிருந்த ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி, வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லாஹியா உள்ளிட்டோர் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து ஈரானில் 5 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. தலைநகர் டெஹ்ரானில் நேற்று நடைபெற்ற இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு மறைந்த அதிபர் இப்ராஹிம் ரைசி உள்ளிட்ட தலைவர்களுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து அதிபர் இப்ராஹிம் ரைசியின் உடல் சொந்த ஊரான மஷாத்திற்கு விமானம் மூலம் இன்று காலை கொண்டு வரப்பட்டது. அதிபர் ரைசியின் உடலுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து மசாத்தில் உள்ள இமாம் ரேசா மசூதியில் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இதேபோல் மறைந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லாஹியாவின் உடல் ஷஹர்ஹீரே நகரில் உள்ள ஷா அப்துல்லாசிம் ஆலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. ஈரான் துணை அதிபர் முகமது முக்பர் அதிபர் பணிகளையும் அலி பாகேரி கனி வெளியுறவுத்துறை அமைச்சர் பொறுப்புகளையும் தற்காலிகமாக கவனித்து வரும் நிலையில் அதிபர் தேர்தல் ஜூன் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.